அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 18/3/2024 நவமி திதி இரவு 10:49 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:10 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 6:10 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. இன்று என்ன செய்யலாம்? வாகனம், வீட்டு மனை விற்க, விவகாரங்கள் பேசி முடிக்க, பழைய கடன் தீர்க்க, கிணறு ஆழப்படுத்த, கதிரறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. ஆமாங்க, ஆத்திரத்தில் யாராவது ஏதாவது பேசிட்டா கூட அடுத்த நிமிஷம் நீங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஆனால் உங்களை மதிக்காமல் கொஞ்சம் கேவலப்படுத்தினாலோ, உங்களை மதிக்காமல் உங்களை உதாசீனப்படுத்தினாலோ ஒருபோதும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நாம் என்ன அந்தளவுக்கு மட்டமாயிட்டோமா அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் தன்மானத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் முடியாதுன்னு தூக்கி போட்ட வேலையில் இப்போ முன்னால் எடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டா சிட்டா அடங்கல் சொத்துக்கு வாங்கிறதா இருந்தாலும் அது சம்பந்தமாக அதிகாரிகளை பாருங்கள், கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலையும் இன்னைக்கு சில உதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சுக்கிரனோட இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்களால செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்துருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கை நட்பால் சூழப்பட வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான். ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்னால் முன்னாடி ஓடி போய் நின்று நீங்களே முன்வந்து பல காரியங்களை எடுத்து கட்டி செய்வீங்க. அதே மாதிரி உங்களை நேசிக்கக்கூடியவங்க கடல் கடந்து இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறுங்க. சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டு மனை பட்டா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்க, கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய
ராசிக்கும் ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக மாறுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை தானாக தவறை உணராத எவரையுமே நாம திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது மரத்திடம் பேசுவதற்கு சமமாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்புகள் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அவங்களா பார்த்து திருந்தி வரட்டும், நாம ஏன் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருப்பான? அவங்க மனசில் எல்லாமே படணும். நாம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான், அதுக்கு மேலே முயற்சிக்க வேண்டியதும் அவங்க தான். நம்ம கையில் எதுவும் கிடையாது அப்படின்னு தவறு செய்பவர்கள் திருந்துவதற்கான காலம் கொடுக்கக்கூடியவர்கள், மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. மாலை 6:10 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:10 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வாயு பதார்த்தங்களும் இன்றைக்கு வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. முன்கூட்டியே நாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமார் தான், அவசரப்படாதீங்க. வியாபார ரகசியங்கள் வெளியே கசியாமல் பார்த்துங்க. உத்தியோகத்தில் சின்ன சவால்களெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வேண்டாம், அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளிடம் உங்கள் கதையை சொல்லின்னு இருக்காதீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நமக்கு வலிப்பதைப் போல பிறருக்கும் வலிக்கும் என்பதனை எவர் உணர்கிறாரோ அவர்தான் மனிதராவார். ஆமாங்க, இன்றைக்கி மனித ரூபத்தில் யாரோ இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது ஓடி போய் முன்னால் நின்று உதவக்கூடியவங்க, அடுத்தவங்க ஏதாவது உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்து கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் தாங்க உயர்ந்த மனிதர்கள். இவங்கெல்லாம் தாங்க உண்மையான மனிதர்கள். நீங்களும் அந்த லிஸ்ட்டில் தாங்க வரீங்க. அடுத்தவங்க கண்ணீர் சிந்தினாலே உங்கள் மனசில் ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. வர்றவங்களுக்கும் உதவி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா
எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வகையில் கேது தாங்க இப்போ ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தெய்வ பலம் உங்களுக்கு கூடிகிட்டே போகுது. இன்ட்யூஷன் பவர் அதுவும் இப்போல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறவர் ஒதுங்கி போயிட்டாரு. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, ஓரளவு பரவாயில்ல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு ஆதங்கம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். ஆமாங்க, சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, சாமானியமான வேலையாக இருந்தாலும் சரி, எதையுமே உதாசீனப்படுத்தாமல் எப்பொழுதும் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் சின்சியராக இருந்து எதையுமே அக்கறையாக இருந்து ஆரம்பிக்கிறது வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சிலருக்கு பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனால சிலர் உங்களை வந்து வேறு எதுலையாவது சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் எல்லா வகையிலுமே பொதுவாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. மூத்த சகோதரங்கள் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள், அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே கிடைக்கும். செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, முன்பணம் தர்றது, அந்த முயற்சிகளும் பலிதமாகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிறந்த துணை என்பது உடன் இருப்பதிலோ உணவு அளிப்பதிலோ உடை அளிப்பதிலோ இல்லை. உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்வதுதான் மிகச்சிறந்த துணையாகும். ஆமாங்க, கேட்டதெல்லாம் கேட்ட நேரத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் 10 வருஷம் ஆகுது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொண்டாலும் புரிந்து கொண்டவர்கள் யாரோ அவர்களிடம் எப்பொழுதும் பிரியமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கனவுல கூட நான் நினச்சி பார்க்கலைங்க இப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு வரும்னு சொல்லி. அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களை கூடி வர தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் எல்லாமே தள்ளி போதே, நமக்கு மட்டும்தான் இப்படியா, எல்லாருக்குமே அப்படித்தானா அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சந்தோஷம் குறையாமல் பார்த்துங்க. சில நேரங்களில் சந்தேகத்தால்
சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. முடியாதுங்கிற விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க இன்னைக்கு ஓங்கும். நீங்கள் வச்சது தாங்க இன்னைக்கு சட்டமாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் உண்டுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிழல் தரும் மரங்களைப் போலவே நிறைய மனிதர்கள் நம் வாழ்வில் கடந்து போகிறார்கள். ஆனால் நாம் தான் குடை இருக்கிறதென்ற இருமாப்பிலே அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். ஆமாங்க, அதனால தாங்க சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளை விட அதிகமானவங்க நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பதெல்லாம் உண்டுங்க. கடந்த காலத்தில் அப்படி நினச்சி தான் நீங்கள் ஏமாந்தீங்க. இப்பெல்லாம் நீங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப சூதானமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். வரவேண்டிய தொகையில் பாதி தொகையாவது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஐபிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் போய் உட்காந்து நம்ம குறைய நம்ம பிரச்சனையை சொல்லின்னு இருக்க முடியுமா? நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கௌரவம் என்ன வருது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. வேலை நடக்கணும், பிரச்சனை முடியணும், நிம்மதியாக இருக்கணும். அதை முதல்ல நினைக்க பாருங்கள். அப்போ தாங்க எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. குரு பகவானின் பார்வை சுபிட்சமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துப்பாங்க. பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே இன்னைக்கு வேலை முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அறிவால் சிலரை மட்டுமே மாற்ற முடியும். ஆனால் அன்பால் எல்லோரையும் மாற்ற முடியும். வெறுப்பவர்களையும் மாற்ற முடியும். வெறுத்து கொண்டிருப்பவர்களையும் மாற்ற முடியும். எதிர்ப்பவர்களையும் மாற்ற முடியும். ஆமாங்க, அறிவை விட அன்புதான் சிறந்தது என்பதனை அறிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் உள்ளார்ந்த அன்புடன் பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 2 நாளாகவே சந்திராஷ்டிரமம் போயின்னு இருக்குது. வீட்டில் அப்படி இப்படிமா தான் நிலைமை இருக்குது. வெளியிலேயும் நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி 10 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகள் வேண்டாம். வேலை சுமை இருக்கும். நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க, யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும்.
முடியுங்க. ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளோட சின்ன சின்ன கருத்து முதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:10 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதுவுமே இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெறும் காற்று பலமான பொருட்களை கூட கவிழ்த்து போடுகிறதல்லவா? ஆமாங்க, அதனால தாங்க பையில் பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மனசில் தைரியம் இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கலாங்கிறதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. 3ஆம் இடத்துல 3 சக்தி வாய்ந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாததுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அந்த இடத்துக்கு பட்டா வாங்க முடியாதுன்னு நினச்சிங்க, இப்போ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள் உங்கள் பக்கம் ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களாக வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு போவாங்க. பழைய பாக்கிகளும் இன்றைக்கு வசூலாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மாலை 6:10 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, பார்க்கும் பொழுது ஒரு அழகான சிரிப்பு, பேசும் பொழுது ஒரு அன்பான வார்த்தை, பார்க்கவும் பேசவும் முடியாத போது ஒரு அழகான மெசேஜ் போடுறது, இதுதாங்க உண்மையான வாழ்க்கை, இதுதாங்க இன்பமயமான வாழ்க்கை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நெருக்கமானவர்களுக்கெல்லாமே இதுபோல தன்னுடைய அன்பான நடவடிக்கைகளால் அவங்க இதயத்தில் இடம் பிடித்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் இருக்குதுங்க. அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. கலந்து கட்டி பேசி முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகும். கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் நாம் நல்ல பாதையில் போவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் மேலதிகாரியினுடைய மனசிலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரஞ்சாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, மாற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டால் போராடுவதை விட்டுவிட்டு விலகிக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள், தயாராக இருங்கள். ஆமாங்க, அதனால தாங்க சிலர் பின்னாட நீங்கள் ஓட மாட்டீங்க. எதுக்கு ஓடணும்? சிலரை நாம் திருத்த முடியல, மாற்ற முடியல. நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலாம், நம்முடைய முன்னேற்றத்தில் நாம் கவனம் செலுத்துவோம்னு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று தனிப்பாதையில் தனி ராஜ்யம் நடத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது இப்போ தான் நடக்குது. முன்னாடியெல்லாம் பேசாமல் இருந்தவங்க இப்போ பேசுகிறாங்க. முன்னாடி நாம் கேட்டிருந்தோம், அப்போல்லாம் கிடைக்கல, இப்போ அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழ ஒரு நொடி போதும். ஆனால் ஊக்குவிக்க உண்மையான நண்பர்கள் இருந்தால், ஆமாங்க, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனையோ இடர்பாடுகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள்லாம் வந்தாலும் சரி, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவாக நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜீவன் நம்ம பக்கத்தில் இருந்தால் எல்லாத்தையும் கடந்து நம்மால் ஜெயிக்க முடியுங்க. ஆமாங்க, அதனால தாங்க அந்த உண்மையான ஜீவன் எங்கே இருக்குன்னு தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் சுருன்னு கோவப்படுவீங்க. ராகு இருக்கிறதுனால உடம்பெல்லாம் கொஞ்சம் நமைச்சலாக இருக்குது. சின்ன சின்ன கட்டி வேற வந்துட்டுருக்கேன்னு கொஞ்சம் ஆவேசப்படுவீங்க. கூடவே புதன் இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. ராசிக்கு பின்பக்கமாக 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போகிறதுக்கு வீசா கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்ததெல்லாம் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, சோர்வாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.